இன்றைக்கி எங்கள் ஆத்தில் என்ன சமையல்னா பாலக்கீரை கூட்டு மசியல்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் கறி, சாதம், கலத்துப்பருப்பு, மோர், இவ்வளோதான். ஸோ அதுக்கு நான் பாலக்கீரையை நல்லா பொடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கி பொடியாக நறுக்கி அடுப்பில் போட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு வச்சுருக்கேன். உப்பு வந்து இப்போ போடலை, ஏன்னா இது குன்னி நான் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் கரெக்டான உப்பாக இருக்கும். இப்போ நம்ம நிறையா இருக்கும்போது போட்டுட்டோம்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நான் இப்போ உப்பு போடலை. இதுக்கு இனிமேல் உப்பு போடணும். இதுக்கப்புறம் கீரைக்கு பருப்பு வேணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது இதோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கீரைக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் தேங்காய் வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதை மிக்சியில் அரைச்சின்னு வருவேன். இந்த கீரை வெந்த அப்புறம் அதில் தூக்கி கொட்டணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரை வெந்துட்டுருக்கு. இது வெந்த அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கீரை வெந்துடுத்து இப்போ நல்லா மசிஞ்சுடுத்து. நானும் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டேன். இதை நல்லா மசிஞ்சுடுத்து. கீரை கரண்டையாலேயே மசிச்சாலே மசிஞ்சு விட்டு வந்து எவ்வளோ கொஞ்சம் ஆயிடுச்சது. இப்போ நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை அரைச்சதை இப்போ விடுறேன். இப்போ அடுத்தது வேக வச்ச பருப்பு இருக்கு, அதையும் நான் இப்போ விட்டுறேன். இது ஒரு கொதி விட்டால் போகிறோம். அடுத்தது தாளிச்சு கொட்ட வேண்டியது. இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், தொட்டுக்கிறதுனாலும் தொட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதை தொட்டுக்கிற மாதிரி கெட்டியாக பண்ணல. அதனால் இது சாதத்துக்கு கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டணும். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சு கொட்டியாச்சு. அதை நான் கீரையில் கலந்துட்டேன். நம்ம அடுத்தது வெண்டைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி நைட்டே முதல்ல வாங்கிட்டு வந்ததில் நல்லா நைட்டே நல்லா அலம்பிட்டு ஒரு டவலில் போட்டு உணர்த்திடணும். இன்றைக்கி காலம்பரை எழுந்திருந்து நான் அதை நல்லா நறுக்கி வச்சுட்டேன். பொடியை ரொம்ப பொடி இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, நார்மலாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். விட்டுட்டு கடுகு, அப்புறம் வந்து வரமிளகா தாளித்து கொட்டிட்டு இந்த வெண்டைக்காயை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு 2 தடவை கிளறினாலே நல்லா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடுகு போடலாம். எண்ணெய் கொஞ்சம் காயணும். இப்போ இந்த வரமிளகாயை போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இதை போட்ட உடனே நம்ம இப்போ வெண்டைக்காய் போட்டுறோம்.
வெண்டைக்காய், தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா வதங்கணும். இது சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். கொஞ்சம் மூடி வச்சு பண்ணலாம், அப்படி ஒன்றும் குழ குழன்னு ஆகிடாது. மூடி வச்சுட்டு நம்ம வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டு பாருங்கள், எப்படி ஒட்டாமல் குழ குழன்னு ஆகாமல் நல்லா வந்துருக்கு. இவ்வளோதான். இதுக்கு எதுவும் அரிசி மாவு கூட போட தேவையில்லை, ஏன்னா ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்துருக்கு. அதனால் இதை அப்படியே சாப்பிடலாம். பச்சையும் க்ரீனும் மாறல, வெண்டைக்காயும் வெந்திருக்கு, வதங்கவும் வதங்கிருக்கு. அதனால் அவ்வளோதான். இனிமேல் இதை நம்ம எடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். அடுப்பை நிறுத்திடலாம். கறி ரெடி ஆகிடுது, கீரை ரெடி ஆகிடுது, சாதம் குக்கரில் இருக்குது, கலத்த பருப்பு இருக்குது, மோர் இருக்குது. நேற்றுக்கு இஞ்சி பச்சடி துவையல் பண்ணியிருந்தோம், அது தொட்டுக்க இருக்குது. அதான் இன்னையோட சிம்பிள் சமையல். நீங்கள் ஏதாவது இதில் கமெண்ட்ஸ் சொல்லணுன்னா சொல்லுங்க, என்ன பண்ணலாம், என்ன சரியாக இல்லை சரியாக இருக்குங்கிறது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் பண்ணியிருக்கேன் நான்.